பேச்சாளர் கோவை முகுந்தனுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் விழா. அவரை பற்றி நாம் தீர்க்கமான சில விஷயங்களை சிந்திப்போமாக என்பர்களே. ஒரு கவிஞனை பார்க்கும் பொழுது, அவருடைய கவிதையை படிக்கும் பொழுது எதுகை மோனையோட இருக்கு, அந்த கவிதை நல்லா இருக்கு, அதை படிக்கும் போது பரவாயில்லையே அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஆளை கவிஞன் என்று போற்றுவோம். ஆனால் யாரை நாம் மகாகவி என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆன்மாவினுடைய அடிநாதமான அந்த வேர்களை அசைத்து பார்ப்பவனைத்தான் மகாகவி என்று நம்முடைய தமிழ் சமுதாயம் அங்கீகரித்திருக்கிறது. அந்த ஒரே ஒரு பட்டம் நம்முடைய பாரதியாருக்கு மாத்திரம்தான் இன்றைய காலம் வரை நாம் கூறியிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? வறுமையினுடைய பீடிப்பிலிருந்து சற்றும் எந்த விதத்திலும் தப்ப முடியாதபடிக்கு பாரதியாரினுடைய வாழ்க்கை இருந்த போதும் கூட துச்சம் என்று எண்ணி நம்மை கூறு செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்று பாடிய மகா கவிஞன், உன்னத கவிஞன். அதனால்தான் பாரதியாரை இன்றைய வரை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். பாரதிக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை என்னவென்றால், சும்மா அவரோட இந்த ஓடி விளையாடு பாப்பாவோட நம்மளோட சிலபஸ் முடிஞ்சிருந்த. ஆனால் அன்பர்களே, நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழ் சங்கங்கள் வாயிலாக, போட்டிகள் வாயிலாக, அன்றாட புத்தக வாசிப்பினுடைய வாயிலாக பாரதியார் கூறிய அந்த கருத்துக்களை, அந்த பாடல்களை நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கு அவர்களுடைய புத்தியிலே தீட்டுவது என்பதுதான் என்பர்களே பேரின்பம், அவனுக்கு செலுத்தக்கூடிய கலையாய மரியாதை என்று நான் கூறுவேன். ஏன் என்று சொன்னால், இப்பொழுது காலகட்டத்திலே எல்லோருமே தமிழை பேணி வருகின்ற அந்த சூழ்நிலையில் எங்கே வருங்காலத்துக்கும் அங்க தொடர்பானது விட்டு போக கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நாம் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால், வருங்கால சந்ததியினருக்கு பாரதியை அறிமுகப்படுத்தி அவங்களுடைய பாடல்களை மனனம் செய்து அதற்குள்ளிருக்கக்கூடிய சாரத்தின் படி நடக்க வைப்பது மாத்திரம்தான் நாம் பாரதிக்கு செய்யக்கூடிய கலையாய மரியாதையாக இருக்கும் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெறுவது பேச்சாளர் கோவை முகுந்தன். நன்றி.